இன்னைக்கு அமாவாசை. வீட்ல எதுவும் காய்லாம் இல்ல. வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. அகத்திக்கீரை அமாவாசைல அகத்திக்கீரை செய்றது நல்லது. ஆனா, எங்க வீட்ல யாருக்குமே அகத்திக்கீரை பிடிக்காது. அதனால இது வந்து மாட்டுக்கு அமாவாசை மாட்டுக்கு குடுப்போம். மாடு இங்க வரும். அதனால அதுக்காக வாங்கியிருக்காங்க. அகத்திக்கீரை குடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலை படைக்கிறதுக்கு வாழை இலை. அப்புறம் என்ன வாங்கியிருக்காங்க, முருங்கைக்காய் வாங்கியிருக்காங்க. முருங்கைக்காய், அப்புறம் சாம்பார்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்பளம் வீட்ல இல்ல. அப்பளம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் பூசணிக்காய். போன மாசமே சொன்னேன் இல்லையா, அமாவாசைன்னா பூசணிக்காய் சாம்பார் தான் செய்வோம் மோஸ்ட்டா. ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால சாம்பார்ல போட பூசணிக்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளிலாம் வீட்ல இல்ல. அதனால வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் அப்பளம், அப்புறம் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம். சரி, அதுக்கப்புறம் வேற என்ன வெத்தலை பாக்கு வாங்கியிருக்காங்க படைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஆஸ் யூஷுவல் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு. அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்காங்க, ம் வாழைக்காய் குட்டி குட்டியா இருக்கு. வாழைக்காய் மஸ்ட்டு போன வாட்டியே சொன்னேன். அதனால அமாவாசைனால கண்டிப்பா வாழைக்காய் செஞ்சுருவோம். வாழைக்காய் வறுவல். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயாசமும், கடலப்பருப்பு வடையும் செஞ்சு இன்னைக்கு படைச்சிடலாம். இன்னைக்கு அமாவாசை. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.